கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஜனவரி மாதம் முழுவதும் நமக்கு போதுமானவராயிருந்து சுகம் பலன் ஜீவன் கொடுத்து நம்மை நடத்தின தேவனை நல்ல மனதார துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த புதிய மாதம் பிப்ரவரி மாதத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவர் நல்லவர். இந்த நாளிலே நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு அருமையான ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நம் வழிபடுகிற ஆண்டவர் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார், குமாரனாம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்கள் மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதனால தான் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிற்பாடு ஒவ்வொருவரும் தைரியத்தோடு பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள், பரிசுத்தத்துக்காக வாழ ஆரம்பித்தார்கள், ஆண்டவருக்காக தன் உயிரையே கொடுக்க தலையை விட்டு கொடுத்தார்கள். என் அன்புக்குரியவர்களை, இந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவி, அப்போ பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வரும்போது பலனடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த காரியத்திலலாம் நீங்கள் பலவீனமாக இருந்தீங்களோ, இந்த சத்திய ஆவியாகிய, சத்தியம் என்றால் உண்மை, அவர் உண்மையில் ஒரு தெய்வம், அவர் என்றென்றைக்கும் நம்மளோடு இருக்கும்படி அவர் ஆவியாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. நீங்கள் ஆதியாம் புஸ்தகத்தில் வாசிங்கன்னா அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அசைவாடும் ஆவியானவர் தான் நீதியின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர், தேற்றரவாளன். இவருக்கு ஏராளமான பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவரை, நாம் வழிபடுகிற துருத்துவ தெய்வத்தை நாம் துதித்து அவரை நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளே வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் சத்தியத்துக்குள்ளே நடத்துவாராம், உண்மையாய் நடத்துவாராம். அப்போ அந்த உலகத்தில் பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருக்கிறது, அசுத்த ஆவின்னு ஒன்று இருக்கிறது. அது நம்மை அசுத்தத்துக்கு நேராக நடத்தும், பாவம் செய்ய தூண்டும், இச்சை செய்ய தூண்டும், மற்றவனை கொலை செய்ய தூண்டும், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ண தூண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் சொல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் நடந்ததை சொல்லுவார்கள், ஆனால் வரப்போகிற காரியத்தை யாரும் அவ்வளோ திட்டமாய் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறார்களோ, எந்த மனிதனுக்குள்ளே செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் ப்ராஃபஸி சொல்லுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும் என்றால் அசுத்த ஆவி நம்மளை விட்டு விலக வேண்டும், அசுத்தமான எண்ணம் நம்மளை விட்டு விலக வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும்போது நமக்கு தெரியும், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நம்மளோடு இறங்குவார். நம்மிடத்திலே பாவங்கள், அசுத்தங்கள், இந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும் என்றால் அவர் நம்மளை விட்டு அழகாய் வெளியே போயிடுவார். அது வெளியே நமக்கு தெரியாது வெளியே போவது. ஆனால் அசுத்த ஆவி வரும்போது நமக்கு தெரியாது. நம்ம சரீரத்திலே பாவம் இருக்குமானால், கோபம் இருக்குமானால், எரிச்சல் இருக்குமானால், பொறாமை இருக்குமானால், உதாரணத்துக்கு பாருங்க, தாவீதை பார்த்து சவுல் பொறாமைப்பட்டார். அசுத்த ஆவி வந்துவிட்டது, பொல்லாத ஆவி வந்துவிட்டது. அது மனிதனுக்கு தெரியாது. ஆனால் அசுத்த ஆவி வெளியே போகும்போது நமக்கு தெரியும். அலைக்கழித்து நம்மளை ஒன்றுமில்லாமாக்கி, நம்மளை நிர்வாணமாக்கி, நம்முடைய காரியங்கள் எல்லாம் உரிந்து கொண்டுதான் கடந்து சொல்லுவான். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். இந்த உலகத்திலே அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தவிர ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கினால் நாம் தைரியம் அடைகிறோம், நாம் உண்மையாக இருக்கிறோம், நாம் நீதியாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம், அடுத்த சந்ததியை கர்த்தருக்கு நேராக நடத்துவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் விரும்ப வேண்டும். ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய், ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி எங்கே ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற சபையோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை பெற்று வெவ்வேறு பாஷைகளை நாம் பேச வேண்டும். அப்படி பேசும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்தி நமக்கென்று ஒரு காரியங்களை செய்து நம்மை
நம்மை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் எதையும் பேச மாட்டாராம். பிதாவாகிய தேவன் சொல்வதையும் குமாரனாய் இயேசு மன விருப்பத்தை தான் எடுத்து சொல்லுவார். அதனால பிதாவாகிய தேவன், குமாரனாய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த திருத்துவ தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். அப்ப இந்த மாதத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கதறுங்க. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும், அந்நிய பாஷை வரங்கள் எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் அதிகமாக நான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பி நான் ஜெபிக்கணும். நான் ஒரு கர்த்தருக்குள்ள வாழ்கிறவன் என்கிற ஒரு பெரிய திட்டத்தை தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்திய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்திய ஆவி என்றால் உண்மையின் ஆவி. அது ஜனங்களை உயர்த்துகிற ஆவி இல்லையா? பாவம் செய்ய தூண்டுற ஆவி கிடையாது. அது நன்மை செய்ய சொல்லுகிற ஆவி, எல்லாரையும் நேசிக்கிற ஆவி, அன்பின் ஆவி. அந்த சத்திய ஆவியை நீங்க நடத்தும் போது கர்த்தர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். உங்களை உண்மையான மனிதனாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது இல்லையா? உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் நீங்க பரிசுத்த ஆவியை உணர்வீங்க. உங்களுக்கு அருகாயில் இருக்கிற எந்த கூட்டம் நடந்தாலும் அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் யானவரை மகிமைப்படுத்துற கூட்டங்களுக்கு கடந்து செல்லுங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறி போயிடும், எல்லா போராட்டங்கள் மாறி போயிடும். உங்களை நீங்கள் அதோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் பலனிலே வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். சத்திய ஆவியானவர் எங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள் நடத்துவார், வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். தேவனே, அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். எல்லா மகிமையும் துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.